சேலம் மாவட்டம் மேச்சேரியில் திமுக நிர்வாகி பிரசாந்த் என்பவர் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் வினோத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் வினோத், திமுக நிர்வாகி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க வினோத். வணக்கம் திவ்யா. சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியில் திமுக நிர்வாகி மற்றும் அவரது தாய் மற்றும் அவரது அண்ணன்கள் 24 மணி நேரமும் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார் என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி பிரசாந்த் என்பவர் மீது ஏற்கனவே பொதுமக்கள் புகார் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து 24 மணி நேரமும் இந்த பகுதியில், அதாவது மேச்சேரி பேருந்து நிலையம் அருகே உள்ள 2 கடைகளில் தொடர்ந்து பிரசாந்தின் அம்மா சாரதா மற்றும் அண்ணன் வினோத் ஆகியோர் தொடர்ந்து 24 மணி நேரமும் மதுபானம் விற்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பலமுறை காவல்துறையிடம் புகார் என்பதும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரின் பேரில் மேச்சேரி காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், குறிப்பாக பிரசாந்த் விற்கக்கூடிய அந்த மது கடைக்கு ஆதரவாக காவலர்கள் செயல்படுவதாகவும் புகார் என்பது எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல் அதிகாரிகளிடம் திமுக நிர்வாகி பிரசாந்த், நான் அமைச்சர் ஆட்சி எங்களுடையது, நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என காவல்துறையை மிரட்டி அவர்களை இந்த வேலையிலும் அவர்களை ஈடுபடுத்தக்கூடிய நிலைமைதான் அங்கு நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் பிரசாந்த், அவரது அம்மா மற்றும் அண்ணன் ஈடுபட்டு வருவதாகவும், தொடர்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை காலதாமதம் ஆக்கி வருவதாகவும் புகார் என்பது எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிற்பகல் 12 மணி அளவில் தான் மதுபான கடைகள் திறக்கப்பட வேண்டும் என அரசு உத்தரவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 24 மணி நேரமும் இந்த மேச்சேரி பேருந்து நிலையம் உள்ளே 2 கடையிலும் மது விற்பனை என்பது படுஜோராக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலைதான் தற்போது வரை நிலவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதில் ஒரு முக்கிய தகவலாக இருப்பது, திமுக நிர்வாகி பிரசாந்தின் மனைவி தனம் திமுக வார்டு கவுன்சிலராக உள்ள நிலையில் அவர் பஞ்சாயத்து கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் ஒரு புகார் என்று எழுந்திருக்கிறது. அதாவது தனது மனைவி திமுகவின் கவுன்சிலராக இருக்கக்கூடிய நிலையில் பிரசாந்த் மட்டுமே கவுன்சிலர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் அனைத்திலும் அவரே கலந்து கொண்டு அதிகார போக்கில் அவர் துஷ்பிரயோகம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பெற்ற புகார் என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக 12 மணி அளவில் துறக்கப்பட வேண்டிய இந்த மதுபான கடைகள் அனைத்துமே தற்போது 24 மணி நேரமும் இந்த மேச்சேரி பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய 2 கடையிலும் தொடர்ந்து நடைபெற்று வருவதுதான் பொதுமக்களின் புகாராக இருக்கிறது. இதனால் பொதுமக்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள், அதே மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருப்பதுதான் தற்போது நிலவி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக மது போதையில் பணிக்கு செல்பவர் அனைவருமே அதிகாலையில் மதுக்கடைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கியதான் திமுக நிர்வாகி பிரசாந்தினுடைய மிகப்பெரிய சாதனை என்பதும் பொதுமக்களின் ஒரு புகாராக இருந்திருக்கிறது. உடனடியாக இந்த விவகாரம் தொடர்பாக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே மாதிரி காவல்துறை உயர் அதிகாரிகளும் உடனடியாக இந்த கடைகளை மூட வேண்டும் எனவும், பிற்பகல் 12 மணி அளவில் திறக்கக்கூடிய கடைகள் 12 மணி அளவில் மட்டுமே திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு புகாரும் தற்போது எழுந்திருக்கிறது. உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதிவாசியின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.